தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் சங்கர் இயக்கத்துல நடிகர் ராம் சரண், எஸ் ஜே சூர்யா, கேஆர் நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல நடிகர் ராம் சரண் ஒரு நேர்மையான IAS அதிகாரியா, தப்ப தட்டி கேட்கிறவரா நடிச்சிருப்பாரு. அதே நேரத்துல அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்துல எந்த தப்புமே நடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அதிரடியான திட்டத்தை கொண்டு வருவார். இந்த திட்டத்தின் மூலமா CM மகனான எஸ் ஜே சூர்யா மணல் கொள்ளையடிக்கிறது பாதிக்கப்படுது. இதனால இரவு நேரத்துல கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்கு ராம் சரண் தடையா இருக்கிறாரு. இதனால முதலமைச்சரையும் ராம் சரணையும் கொல்ல திட்டம் தீட்டுறாரு. முதலமைச்சர் இறக்குற தருவாயில அடுத்த CM யார் அப்படிங்கறத சொல்லிட்டே இறந்து போறாரு. இதனால அந்த மாநிலத்துக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்கும் மிகப்பெரிய ஷாக். இதற்கு பிறகு ராம் சரணுக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்கும் நடக்கிற மோதல்கள் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இயக்குனர் சங்கர் ஒரு அரசியல் படம் எடுக்கிறது அப்படின்னாவே அவருக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆனா இந்த படத்துல மீண்டும் தான் ஒரு அரசியல் கிங் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக போராடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பா இந்த படத்துல நடிகர் ராம் சரண் ஒரு IAS அதிகாரியா மினிக்கிடம் தோட்டத்துல ரொம்ப சிறப்பாவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை முழுக்க தன்னுடைய தோல்ல சுமந்து போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல பிளாஷ்பேக்ல வர ராம் சரண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திக்கு வழியா நடிச்சிருப்பாரு. அவர் படுற கஷ்டங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பாரு. அழகான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அதே போல இரண்டாம் பாதியில ராம் சரண் ஒரு தேர்தல் அதிகாரி ஆணையரா வருவாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதிரடி ஆக்ஷன் காட்சிகள்ல மிரட்டியிருப்பாரு. ஒரு தேர்தல் ஆணையராக சிறப்பாகவே நடிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பா அவருடைய கரியர்ல ஒரு சிறப்பான கதாபாத்திரமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த படத்தினுடைய நாயகி, குறிப்பா சங்கர் படத்துல எல்லாம் கதாநாயகி கொஞ்சமாவது முக்கியத்துவம் இருக்கும். ஆனா இந்த படத்துல கேராவுக்கு அந்த முக்கியத்துவம் கூட இல்ல. இந்த படத்துல பாடல் காட்சிகள்ல மட்டும் வந்து ஆடிட்டு போறாங்க. ஒரு அழகு பதுமையா வந்து போறாங்க. அதே போல படத்தினுடைய வில்லன் எஸ் ஜே சூர்யா பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல பழைய படத்துல வர ரகுவரன் வில்லன் இருக்காரு இல்லையா, அப்படியே அந்த ரகுவரனே ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா கிளைமேக்ஸ்ல பாம்பு வைக்கிற சீன் எல்லாம் ரகுவரனாவே மாறிடுறாரு. இந்த படத்துல இருந்து கொஞ்சம் தன்னுடைய உடல் மொழி பாவனையை மாத்திர நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா பாக்குற ரசிகர்களுக்கு நமக்கே சலிப்பை உண்டாக்குற மாதிரி இருக்கு. மொத்தத்துல இந்த படம் முதல் பாதி ரொம்ப விறுவிறுப்பா போகுது. இரண்டாம் பாதி கொஞ்சம் போர் அடிக்குது. இயக்குனர் சங்கர் இந்த கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் கவுண்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதை நிறுத்துறதுக்காக எஸ் ஜே சூர்யா வருவாரு. இந்த டிஜிட்டல் உலகத்துல இப்ப இல்லாம ஒரு சீன் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இது சங்கர் படமா இல்ல பாலாய படமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த மாசம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.